இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய நல்லொழுக்க வாழ்வை அல்லது உயர்ந்த நற்குணங்களை பாதிக்க செய்யக்கூடிய ஒரு விடயமாக அஜ்னபி மஹ்ரமி என்ற உறவு முறை பற்றிய அறிவின்மை காணப்படுவதை நம்மால் கூற முடியும். இஸ்லாத்திலே யார் யாரை திருமணம் செய்யலாம், யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு பட்டியலை திருமறை குர்ஆன் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறது. யாரையெல்லாம் திருமணம் செய்வது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை இஸ்லாம் மஹ்ரமி என்ற உறவு முறையிலே உள்ளடக்கி விடுகிறது. அதுபோக யாரையெல்லாம் இந்த உலகத்திலே திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கின்றதோ அவர்களை நாங்கள் அஜ்னபி என்ற அந்த அடையாளத்தோடு பார்க்கிறோம். இந்த அஜ்னபிகளோடு ஒரு இளைஞன் அஜ்னபியான ஒரு பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு யுவதி அல்லது ஒரு பெண் தனக்கு திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆணோடு எவ்வாறு தன்னுடைய நடைமுறை பாவனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை இந்த தூய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த அடிப்படைகளை எல்லாம் தகர்த்து எரிகின்ற விதத்திலேதான் இன்றைய பெரும்பாலான இளைஞர் யுவதிகளினுடைய நடைமுறை வாழ்வு அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய தோழர்களை விழித்து இவ்வாறு எச்சரிக்கை செய்தார்கள். பெண்கள் இருக்கின்ற சபையிலே நீங்கள் நுழைவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். ஒரு அன்சாரி தோழர் எழுந்து கேட்டார், அல்லாஹ்வின் திருத்தூதரே, ஒரு வீட்டிலே ஒரு மைனி இருக்கிறார். மச்சான் அந்த மைனியிடம் தனித்து சென்று சந்திப்பது அல்லது தனித்து இருப்பது இதுவும் மார்க்கத்தில் தடையா என்ற ரீதியில் ஒரு அன்சாரி தோழர் வினா தொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு சொன்ன பதில் என்ன? அல் ஹம்மு அல் மௌத். மச்சான் மைனி உறவு முறை என்பது அது மரணம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நானா அவருடைய மனைவி இருக்கிறார், வீட்டில் நானா இல்லாத சமயம் அல்லது மஹ்ரமியான எந்த ஒரு உறவு முறையும் இல்லாத சமயத்தில் அந்த நானாவினுடைய சொந்த தம்பி அந்த வீட்டுக்குள் நுழைவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அந்த தனிமையை இஸ்லாம் மரணத்துக்கு ஒப்பாக வர்ணிக்கிறது. மரணம் என்பது எப்படி ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் அழித்து விடுமோ, அதை நிறுத்தி விடுமோ, அதுபோன்று ஒரு மனிதனுடைய நல்லொழுக்க வாழ்வை அப்படியே அடியோடு அசைத்து விடுகின்ற, அழித்து விடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் மச்சான் மைனி அந்த தனிமையில் சந்திக்கின்ற அந்த உறவு முறை. ஏனென்றால் சமூகம் அதை ஒரு தப்பாக பார்க்கின்ற ஒரு நிலை இந்த சமூகத்தில் இல்லை. நானாட தம்பி தானே வருகிறார், நானா தானே வருகிறார், மச்சான் தானே வருகிறார், மைனியும் மச்சானும் தானே என்கின்ற ஒரு அலட்டி கொள்ளப்படாத ஒரு உறவு முறைதான் இன்னைக்கு சமூகத்திற்கு பழக்கமாக இருக்கிறது. எனவேதான் எத்தனையோ இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம், மச்சான் மைனி உறவு முறை என்பது
ஒரு பைக்ல ஏறி ஒன்றாக ஊர் சுற்றுகிற அளவுக்கு எல்லாம் அது போகின்ற ஒரு பயங்கர ஒழுக்க சீர்கேட்டை ஏற்படுத்துகிற ஒரு நிலையை கூட இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். இது இன்றைய இளைய சமுதாயத்தை பீடித்திருக்கின்ற ஒரு பயங்கரமான நடத்தை பிறழ்வு. இன்று இலங்கையிலே இருக்கின்ற அதிகமான பாடசாலைகள், முஸ்லிம் பாடசாலைகள் உட்பட ஆண் பெண் கலப்பு என்ற ஒரு நிலையில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலை கூட இந்த கலப்பு கல்விக் கொள்கையின் போது இஸ்லாத்தினுடைய இந்த அஜ்னபி மஹ்ரமி பற்றிய அறிவை இந்த இளைய பரம்பரையினருக்கு நாங்கள் கொடுக்க தவறுகிற போது மிக பயங்கரமான விலையை அதற்கு நாங்கள் கொடுக்க வேண்டி வரும்.